முக்கிய செய்தி. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. கோவை தெற்கு தொகுதியில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வெற்றியை எதிர்த்த தேர்தல் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. முதல் விவரங்களை செய்தார் கிருஷ்ணமூர்த்தி வழக்கு கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, வழக்கு தொடர்பான விவரங்கள். வணக்கம். கோவை தெற்கு தொகுதி திமுக எம்எல்ஏ செந்தில் பாலாஜியின் வெற்றியை எதிர்த்து ஈரோட்டைச் சேர்ந்த வாக்காளர் தாக்கல் செய்த தேர்தல் வழக்கை முதல் விசாரணையை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டிருக்கிறார். நடந்து முடிந்த தேர்தலில் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட செந்தில் பாலாஜி தாவேகா வேட்பாளர் செந்தில்குமாரை விட 2271 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருந்தார். அவரது வெற்றியை எதிர்த்து பிரகாசம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி ஒரு வாக்காளர் எந்த தொகுதி தேர்தலையும் எதிர்த்து தேர்தல் வழக்கு தாக்கல் செய்ய அனுமதிக்கவில்லை எனவும், எந்த தொகுதி தேர்தலை எதிர்த்து யார் வேண்டுமானாலும் வழக்கு தொடர அனுமதித்தால் ஒவ்வொரு தேர்தலுக்கும் பிறகு ஏராளமான தேர்தல் வழக்குகள் தாக்கல் செய்யும் நிலை உருவாகும் என்று தெரிவித்திருக்கிறார். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சேர்ந்த மனுதாரர் பிரகாசம் கோவை தெற்கு தொகுதியின் வேட்பாளரும் அல்ல, வாக்காளரும் அல்ல என்று கூறி செந்தில் பாலாஜிக்கு எதிரான இந்த தேர்தல் வழக்கை தள்ளுபடி செய்து நீதிபதி ஆனந்த் இன்று தினம் உத்தரவிட்டிருக்கிறார். சரவணன். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி. முக்கிய செய்தி. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. கோவை தெற்கு தொகுதியில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வெற்றியை எதிர்த்த தேர்தல் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. முதல் விவரங்களை செய்தார் கிருஷ்ணமூர்த்தி வழக்கு கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, வழக்கு தொடர்பான விவரங்கள். வணக்கம். கோவை தெற்கு தொகுதி திமுக எம்எல்ஏ செந்தில் பாலாஜியின் வெற்றியை எதிர்த்து ஈரோட்டைச் சேர்ந்த வாக்காளர் தாக்கல் செய்த தேர்தல் வழக்கை முதல் விசாரணையை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டிருக்கிறார். நடந்து முடிந்த தேர்தலில் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட செந்தில் பாலாஜி தாவேகா வேட்பாளர் செந்தில்குமாரை விட 2271 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருந்தார். அவரது வெற்றியை எதிர்த்து பிரகாசம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி ஒரு வாக்காளர் எந்த தொகுதி தேர்தலையும் எதிர்த்து தேர்தல் வழக்கு தாக்கல் செய்ய அனுமதிக்கவில்லை எனவும், எந்த தொகுதி தேர்தலை எதிர்த்து யார் வேண்டுமானாலும் வழக்கு தொடர அனுமதித்தால் ஒவ்வொரு தேர்தலுக்கும் பிறகு ஏராளமான தேர்தல் வழக்குகள் தாக்கல் செய்யும் நிலை உருவாகும் என்று தெரிவித்திருக்கிறார். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சேர்ந்த மனுதாரர் பிரகாசம் கோவை தெற்கு தொகுதியின் வேட்பாளரும் அல்ல, வாக்காளரும் அல்ல என்று கூறி செந்தில் பாலாஜிக்கு எதிரான இந்த தேர்தல் வழக்கை தள்ளுபடி செய்து நீதிபதி ஆனந்த் இன்று தினம் உத்தரவிட்டிருக்கிறார். சரவணன். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.